ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீபாவளிக்கு தரக்கூடிய தமிழக அரசு தீபாவளிக்கு தரக்கூடிய 5000 ரூபாயை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இது பார்த்திங்க அப்படின்னா எண்ணெயிலேருந்து கிடைக்க போகுது. இதற்கான நோட், இதற்கான டோக்கன் பார்த்திங்க அப்படின்னா எப்போ இருந்து ரேஷன் கடைகளில் வழங்குறாங்க. நீங்கள் இதை ரொக்கமாக வாங்கிக்கலாமா, இல்லை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த பணம் விழுமா, எந்தெந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பொங்கலுக்கு கொடுக்கக்கூடிய தீபாவளி பரிசு கிடைக்கும். தீபாவளிக்கு பார்த்திங்க அப்படின்னா பொங்கலுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து பொருட்களும் ப்ளஸ் உங்களுக்கு 5000 ரூபாயும் கிடைக்க போகுது. ஸோ யார் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, இதை எப்போ கிடைக்கும், எந்த டேட்லேருந்து உங்களுக்கு டோக்கன் இதற்கு வழங்குறாங்க அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் கவர்மெண்ட் சம்மந்தமான அனைத்து அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நமக்கு தேர்தல் வரப்போகுது. அதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா முதலமைச்சர் அவர்கள் பொங்கலுக்கு பரிசாக வழங்கக்கூடிய அனைத்து பொருட்களும் பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கு வழங்க போகிறாங்க. அதாவது தீபாவளி பண்டிகை என்று பொங்கல் பரிசாக ரூபாய் 5000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அடுத்த வருடம் ஜனவரி மாதங்களில் நம்ம எப்போதும் பொங்கலுக்கு வருஷம் நம்ம பொங்கலுக்கு கரும்பு, பொங்கலுக்கு தேவையான அரிசி, வெல்லம், அப்புறம் நிறைய அதோடு பொருட்கள், வேட்டி சேலை, இந்த மாதிரி அனைத்து பொருட்களும் நமக்கு ஒரு கிஃப்ட் பேக்காக கொடுப்பாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி ரொக்க தொகையாகவும் உங்களுக்கு பணமாக நம்ம வருஷம் வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா என்ன அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வருடம் நமக்கு தேர்தல் வரப்போகுது. 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தல் வரப்போகுது. ஸோ அதன் காரணமாகவே பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வருடம் பொங்கலுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து பொருட்களும் பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ரொக்க தொகையாக நம்ம வருஷம் 1000 இல்லை 2000, அதிகபட்சமாக 2000 மட்டும்தான் வாங்கியிருக்கோம். அதற்கு அதிகமாக இது வரைக்கும் வாங்கினதில்லை. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடம் 5000 ரூபாய் பொங்கல் பரிசாக தீபாவளிக்கு கொடுக்கப்படும். தீபாவளி பண்டிகைக்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த பொங்கல் பரிசு தீபாவளிக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ இது யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க, எந்தெந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்ககிட்ட கண்டிப்பாக ரேஷன் அட்டை இருக்கணும். ரேஷன் அட்டை மட்டும் இருந்தால் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த 5000 ரூபாய் தொகை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரேஷன் கார்டு வச்சிருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்குமா, எல்லாருக்குமே, அதாவது ரேஷன் அட்டைதாரை வச்சு எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான். எனவே நாளை மத்திய அரசோட புதிய ஜிஎஸ்டிக்கான வரி குறைப்பு பார்த்திங்க அப்படின்னா நடைபெற போகுது. அது மத்திய அரசு மூலமாக மத்திய அரசு தெரிவிக்கிறாங்க. அதாவது அத்தியாவசிய பொருட்களின் விலை எல்லாமே குறைய போகுது அப்படின்றத பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை முன்னிட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசும் பார்த்திங்க அப்படின்னா அந்த 5000 ரூபாய் ரேஷன் அட்டைக்கு 5000 ரூபாய் பரிசு கொடுக்கப்படும் அப்படின்றதையுமே பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு வெளியிட போகிறாங்க. ஸோ இதற்கான அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கு. ஆனால் இதற்கு அஃபீஷியலாக இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே வழங்கப்படும் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா விரைவில் தெரிவிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக்லேயே இதற்கான டோக்கன் விநியோகம் பார்த்திங்க அப்படின்னா டோக்கன் நமக்கு அக்டோபர் முதல் வாரத்திலேயே டோக்கன் இதற்கான டோக்கன் வீடு வீடாக சென்று வழங்குவாங்க. அதே மாதிரி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய புதிய ஜிஎஸ்டி வரி பார்த்திங்க அப்படின்னா அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கூட பார்த்திங்கன்னா ஒரு சில ரேஷன் அட்டைதாரர்களுக்கு உண்டு, ஒரு சில ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடையாது. அந்த மத்திய அரசு கூடிய அத்தியாவசிய பொருட்கள் விலை குறிப்பு பார்த்திங்க அப்படின்னா அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும்
பொருந்தும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக்லேயே நமக்கு இதற்கான டோக்கன் வீடு வீடாக சென்று வந்து வழங்கிடுவாங்க. முதியோர்களுக்கு மாற்றுத்திறனாளிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தேவையான அனைத்து பொருட்களும் பொங்கலுக்கு கொடுக்கக்கூடிய தேவையான அனைத்து பொருட்களும் தீபாவளி கிஃப்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மாற்றுத்திறனாளிக்கும் முதியவர்களுக்கும் அவங்கவுங்க வீட்டிலேயே வந்து பணமாகவும் பரிசு பொருட்களாகவும் வந்து கொடுத்துருவாங்க. மற்ற ரேஷன் அட்டைதாரர்கள் இது வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த 5000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசி கார்டு வைத்திருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக இந்த 5000 ரூபாய் வந்து கிடைக்கும். அரிசி யாரெல்லாம் வந்து வாங்குறீங்களோ மாதம் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5000 ரூபாய் கிடைக்கும். அதே மாதிரி சர்க்கரை வாங்கக்கூடிய அட்டைதாரர்களும் ப்ளஸ் முகவரிக்காக, அதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃபுக்காக மட்டும் ரேஷன் அட்டையை யூஸ் பண்ணுற அட்டைதாரர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 5000 ரூபாய் பரிசு தொகை வந்து பொருந்தாது. மற்ற அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருந்தும். 1 சிலிண்டர் வச்சுருக்குறாங்க, 2 சிலிண்டர் வச்சுருக்காங்க, ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து உங்கள் ரேஷன் அட்டையில் வந்து இருக்கணும். அட்லீஸ்ட் ஒருத்தர் இல்லை வந்து 2 பேரான இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த பரிசு தொகை கிடைக்கும். அதோடு கூட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மகளிர் உரிமை தொகை, இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய அட்டைதாரர்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு தீபாவளிக்கு கிடைக்க போகுது. ஏன்னா மகளிர் உரிமை தொகையை பொறுத்தளவில் நமக்கு யார் யாருக்கெல்லாம் இதற்கான தகுதிகள் உள்ளனவோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஜிஎஸ்டி வரி கட்டுறவங்களுக்கோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாங்க ஊழியராகவோ இருந்தீங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்றது கிடைக்காது. மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை கிடைச்சிருக்கு. புதிதாக ரேஷன் அட்டை வாங்கியவர்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தீபாவளி பரிசு கிடைக்கும். ஏன்னா வந்து நீங்கள் புதுசாக இப்போ தான் வந்து ரேஷன் கார்டு வாங்கியிருப்பீங்க, இன்னும் வந்து மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணாமலே இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தீபாவளி பரிசு தொகுப்பு வந்து கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக்லேயே இதற்கான டோக்கன் விநியோகம் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிச்சுங்க. ஏன்னா அக்டோபர் 20ஆம் தேதி நமக்கு தீபாவளி வருது. ஃபஸ்ட்டு வீக்கில் கொடுத்துட்டு அதற்கப்புறம் செகண்ட் வீக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான பணம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் ரேஷன் கடைகளில் தான் போய் வாங்கணும் அப்படின்றத தகவல் வந்து வெளியே இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அக்கௌண்ட்டில் டைரெக்டாக விழாது. ஸோ ரேஷன் கடைகளில் தான் இதற்கான பரிசு தொகையை வந்து வாங்கணும். நமக்கு டோக்கன் வந்து வீடாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம போயிட்டு டைரெக்டாக பணத்தை வாங்கிட்டு வரலாம். இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா விரைவில் வெளியிடப்படும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தோன்னா நம்ம சேனலில் வீடியோ பண்ணுறோம், மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.